السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் ஷஃபீஉல் முذ்னிபீன் ராஹத்துல் லில் ஆஷிகீன் காத்தமுல் அன்பியா சய்யிதுல் முர்சலீன் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான்: வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக். உங்களின் அந்தஸ்தை, உங்களினுடைய உயர்வை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹுவினால் யாருடைய அந்தஸ்தை உயர்த்தப்பட்டதோ, அல்லாஹுவால் யாருடைய கண்ணியம் உயர்த்தப்பட்டதோ, அதை எத்தனை பேர் சேர்ந்து நின்று தாழ்த்த நினைத்தாலும் தாழ்த்த முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான்: வரஃபஅனா லக திக்ரக், உங்களின் உயர்வை நாம் உயர்த்தி விட்டோம். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவர்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாக்கும் பொறுப்பை, அதை உயர்த்தும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அதனால உலகத்துல யாருமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முடியாது, இழிவுபடுத்த முடியாது. அப்படி யாராவது இழிவுபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டினால் கூட அது அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போய்விடும். முகைரத் இப்னு முகைரா, வலீத் இப்னு முகைரா நினைக்கிறேன், அல்லது முகைரத் இப்னு வலீதா நினைக்கிறேன். அவரு குறைஷிகள் காஃபிர். அவர் என்ன பண்ணாரு, தான் வீட்டுல ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங் எதுக்குன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும். எந்த வகையில் இழிவுபடுத்தலாம், ஐடியா கொடுங்க. எதையாவது சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும். அதற்கு ஏதாவது ஆலோசனை வேண்டும். அந்த ஆலோசனைக்குன்னு ஒரு மீட்டிங்கே எதுக்கு? பெருமானாரை இழிவுபடுத்துவதற்கு வழி தேடியவர்களாய் ஒருத்தர் சொன்னார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே குர்ஆனை சொல்றாங்க, சொன்ன உடனே அப்படி நாமெல்லாம் மயங்கிடுறோம், அதனால நம்ம ஆளுங்கெல்லாம் மயங்கி முஸ்லீம் ஆயிடுறாங்க. பெருமானாரை ஒரு கவிஞர், ஏன்னா கவிதைக்கு பொய்யழகு, கவி என்றாலே அது நிறைய பொய் இருக்கும் இல்லையா? பொய் என்றாலே கவிதை, கவிதை என்றாலே பொய். ஏன்னா பொய் இல்லாமல் கவிதையை புனைய முடியாது. பொதுவாக எந்த கவிதைகள் எழுதப்பட்டாலும் சரியே, அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்களை கொண்டுதான் அது புனையப்பட்டிருக்கும். அப்படிதான் அந்த கவிதைகள் இருக்கும். நீங்க தமிழ் பாடல்களை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும், எல்லா பாடலுமே அப்படித்தான் இருக்கும். சரி, நம்ம அது பக்கம் இப்ப போக வேண்டாம். அப்ப ஷாஇர், ஒரு கவிஞர் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே முகைரா சொன்னார், அந்தாள் சொன்னார், தலைவர் சொன்னார், என்னையா
ஒரு ஆளை பத்தி கெட்டதா கேட்டா ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாமா? அவர் சொன்ன குர்ஆன்ல ஏன்னா கவிதை என்பதற்கு பதக்கட்டு தேவை. கவிதை என்பதற்கு என்ன வேணும்? பதக்கட்டு தேவை. அது முதல் எப்படி முடியுதோ ரெண்டாவது அப்படியே முடியணும். ஆமா, அப்படி முடிச்சாதான் அது பதக்கட்டு சரியா இருக்கு, கவிதைன்னு அர்த்தம். முதல் அடி ஒரு மாதிரி இருக்கு, ரெண்டாவது அடி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கவிதை கிடையாது. அப்ப கவி என்பதற்கு பதக்கட்டு தேவை, அழகிய நடைமுறை தேவை. அதாவது ஒரு அடி திருக்குறள் பாத்தீங்களா, ரெண்டடி ரெண்டடியா இருக்கும். நாவென்பாங்கிறது 4 அடி 4 அடியா இருக்கும். இப்படி கவிதை எழுதினால் ஒரு ஈரடி கவிதை அல்லது 4 அடி கவிதை அப்படின்னு ஒரு கவி என்பதற்கென்று ஒரு வரம்பு இருக்கிறது. குர்ஆன்ல அந்த வரம்பு எங்கேயும் காணவில்லை. குர்ஆன்ல அப்படிப்பட்ட வரம்புகளை காணவில்லை. ஒரு ஆயத்து பெருசா இருக்கு, அடுத்த ஆயத்து சின்னூன்று இருக்குது. அப்ப இது குர்ஆன் எதற்குள் வராது? கவிதைகளுக்குள் வராது. பெருமானாருடைய வாசகங்கள் கவிதைக்குள் வராது. அப்ப வேற ஏதாவது புதுசா ஐடியா சொல்லுங்க. யோசிச்சு பார்த்து ஒருத்தன் சொன்னா பைத்தியக்காரன் சொல்லிடுவோமா? பைத்தியம்னு சொல்லிடுவோம். அப்ப முகைரா சொல்லுகிறார், அவர் சொல்றாரு வாய்ப்பே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுடன் பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியத்தை போன்ற யாரையும் போய் அடிப்பதோ திட்டுவதோ அல்லது சுத்துவதோ அப்படி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு கமீர் தெளிவாக இருக்கிறது. ஆகையினால் பைத்தியம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, அவரை பார்த்து சாஹிர் என்று சொல்லலாமா? சாஹிர்னா யாரு? சூனியம் செய்பவர். சொன்னாங்க சூனியம் செய்யறவன் மந்திரம் ஓதுவான், சூனியம் செய்யறவன் பல பொருள்களை வைத்துக் கொண்டு எலும்பு கூடு, எலுமிச்சம்பழம், முட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு சூனியம் பண்ணுவான். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய முடியை எடுக்கவும் இல்லை, சீப்பை எடுக்கவும் இல்லை, முட்டை எடுக்கவில்லை, மண்டை ஓடுகளை தூக்கவில்லையே. அப்புறம் எப்படி ஒரு சூனியக்காரன்னு சொல்ல முடியும்? ஏப்பா இவரை பார்த்தா சூனியம் மாதிரியே தெரியலையப்பா அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லிடுவானுங்களே, அதுவும் சொல்ல முடியாது. கடைசி வரை யோசித்தார்கள். அந்த மீட்டிங் முடிந்து விட்டது. ஆனால் யோசனையில் பெருமானாரை பார்த்து இப்படி ஒரு குறை சொல்ல முடியும் என்று அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒருத்தர் சொன்னாங்க, அபூஜஹல்கிட்ட போய் சொன்னாங்க, பொய்யன் என்று சொல்லுவோமான். லூசு, ஊர்ல ஒருவே ஒத்துக்க மாட்டான். பெருமானார் பிறந்ததிலிருந்து இருவரை ஒரு பொய் கூட சொன்னதில்லை. உலகில் இப்படி வாழ முடியுமா ஒருத்தர்? 63 ஆண்டு காலங்கள் பெருமானார் வாழ்ந்தார்கள். அந்த 63 ஆண்டு காலங்களில் எந்த பொய்யையும் யாரிடத்திலேயும் சொன்னதே இல்லை. நாம இன்னைக்கு பொய் சொல்லாத நாளே இல்லை. நம்ம கதை இருக்கு, பொய் சொல்லாத நாளே இல்லை, பொய் சொல்லாத நேரமே இல்லை. எல்லாம் பொய் 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 பொய். ஒரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய். எப்படி போகுது நம்ம பொய்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் கூட பெருமானார் பொய் சொன்னதே இல்லை. எவ்வளவு அப்பற்றமிக்க வாழ்க்கை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த காபிர்கள் எல்லாம், அபூஜஹல் எதிர்த்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவன், அபூலஹப் போன்ற வங்கொடியர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாங்கள் தொன்று வணங்கும் அந்த விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று சொல்வதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றுதான் வாதித்தார்களே ஒழிய, பெருமானாரை பார்த்து யாரும் பொய் சொல்லுகிறீர் என்று சொல்லவில்லை, சொல்லவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகில் யாரெல்லாம் தூற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களினால் தூற்ற முடியாமல் தான் போனது என்பதுதான் உண்மை. சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு பக்கம் அதிகமா சொல்ல போனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்ற வேண்டும் என்று யாரெல்லாம் முடிவு செய்தார்களோ அவர்கள் பெருமானாரின் கரம் பிடித்து இஸ்லாமானார்கள் என்பது பெருமானாருடைய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. யாரெல்லாம் நிறைய பேரை சொல்லலாம், நாம் அது பக்கம் போல. இன்று நம்முடைய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்ததற்கு பின்பு இஸ்லாமியர்கள், வலிமார்கள், ஆஷிகீன்கள்
பெருமானாரை பற்றி சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர், அது தனி, அதோட இன்பமே தனி. நாம் இன்று எடுத்துக்கொள்வது பெருமானாரை பற்றி அந்நிய மதத்தினர்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருந்தது. மிகப்பெரிய அறிவாளிகள், எல்லாவற்றையும் அதி ஆழம் வரை போய் சிந்தித்து பார்க்கும் ஆற்றலை பெற்ற அறிஞர்கள் என்று யாரெல்லாம் தன்னை மிகப்பெரியவர்கள் என்று போற்றிக் கொண்டார்களோ அவர்களும் பெருமானாரை பற்றி என்ன யோசித்தார்கள்? அவர்களின் வாக்கு என்ன? அவர்களினால் பெருமானாரை குறை சொல்ல முடிந்ததா? அவர்களின் பக்கம் விமர்சனங்களை வைக்க முடிந்ததா என்று பார்த்தால் யாராலும் வைக்க முடியவில்லை. ஒருத்தர் இருக்கிறார், இவரு ஜீல்ஸ் மாசர்மான் அப்படின்னு ஒருத்தர். இவரு யூத நாட்டுடைய விஞ்ஞானி, யூத நாட்டுடைய விஞ்ஞானி. இந்த ஆளு ஒரு இது ஒரு கட்டுரை எழுதுறார். 1974 அமெரிக்காவில் வெளியான தி டைம்ஸ் அப்படிங்கிற வார இதழ்ல இவருடைய கட்டுரை வெளியானது. அவர் சொல்றாரு, உலகத்தின் மகா தலைவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து அதில் சிறந்த தலைவர்கள் யார் என்பதை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். மிகப்பெரியவர்கள், உலகையே ஆண்ட அலெக்சாண்டர், உலகத்தின் முக்கால்வாசியை கைப்பற்றிவிட்ட நெப்போலியன், பாஸ்டர், மிக பயங்கரமான கிறிஸ்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட பாஸ்டர், மிகப்பெரிய அரசாட்சியை மக்களுக்கு வழங்கிய சால்க்கு, மகாத்மா என்று சொன்ன காந்தி, உலகத்தில் என்னை அசைக்க முடியுமா என்று ஆட்டி பார்த்த ஹிட்லர், எல்லாரையும் நான் எடுத்து வைக்கிறேன். எல்லா மிகப்பெரிய தலைவர்கள் என்று போற்றப்பட்டவர்களையும் எடுத்து வைத்து ஒரு தலைவருக்கு என்ன பன்மைகள் எல்லாம், என்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அதுல 3 பண்புகளை நான் தேர்ந்தெடுத்தேன். எத்தனை பண்பை தேர்ந்தெடுத்தேன்? இந்த 3 பண்புகள் யார் பெரும் இருக்கிறதோ அவரை நாம் என்னன்னு சொல்லலாம், மிகப்பெரிய தலைவர்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். முதலாவதாய் நான் எடுத்தேன், தலைவர் என்பவர் வழிநடத்தும் மக்களின் நல்வாழ்விற்கு வகை செய்பவராய் இருக்க வேண்டும். அவருடைய நல்வாழ்வு, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இவைகளில் பங்கெடுத்து அவரின் நல்வாழ்விற்கு என்னவெல்லாம் வழி செய்ய முடியுமோ, குடும்ப பிரச்சனையா அதை தீர்த்து வைக்க வேண்டும், அவருடைய வியாபார பிரச்சனையா அதை தீர்த்து வைக்க வேண்டும், பொருளாதார பிரச்சனையா அதையும் தீர்த்து வைக்க வேண்டும். இப்படி பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து ஒரு மனிதனின் நல்வாழ்வை ஏற்படுத்தக்கூடியவராய் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். இது முதல் பண்பு. இரண்டாவதாய் ஒரு பண்பை பார்த்தேன். எந்த தலைவர் இருக்கிறாரோ அவர் தொண்டர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கான பாதுகாப்பை தரக்கூடியவராய் இருக்க வேண்டும், முழுமையான பாதுகாப்பை தர வேண்டும். அப்போதான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு உயர்ந்த தலைவர். தொண்டர்கள்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, அப்ப அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? ஒரு தன் குடிமக்களை அவரினால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? நல்ல பாதுகாப்பை வழங்க வேண்டும். இது இரண்டாவது பார்த்தேன். மூன்றாவதாய் அனைவருக்கும் தனக்கு கீழ் இருப்பவர்களுக்கு ஒரே நம்பிக்கை, இறை நம்பிக்கையை போதிக்கக்கூடிய போதகராய், நல்லொழுக்கங்களை போதிக்கக்கூடிய போதகராய் அவர் இருக்க வேண்டும். இந்த 3 பண்புகள் வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். சொல்லக்கூடியவர் யார்? ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு விஞ்ஞானியான ஒரு அறிஞர் சொல்லுகிறார். அவர் இந்த 3ஐயும் பார்த்துட்டு இந்த தலைவர்களையும் எடுத்து வைத்தேன். இந்த 3ல யார் யார் எந்தெந்த அமைப்புக்குள் போகிறார்கள் என்று பார்த்தேன். நான் எடுத்து வைத்த அத்தனை தலைவர்களும், பாஸ்டரை எடுத்தேன், சாலக்கை எடுத்தேன், முதலிலே அவர் சென்று விட்டார். அவர் என்ன செஞ்சாரு? மக்களின் நல்வாழ்வுகளுக்கு வகை செய்தார்கள். யாருக்கு நல்லது கெட்டது பார்த்து செஞ்சு வச்சாங்க. அவர்கள் அத்தோடு நின்று போனார்கள். மக்களின் பாதுகாப்புக்கு வகை செய்தார்களா என்றால் இல்லை. முதலாவதில் வந்தவர் 2ஆம் 3ஆவது தோற்று போய்விட்டார். சரி, பாதுகாப்பை தந்தவர்கள் என்று எடுக்கும் போது அலெக்சாண்டர் உள்ளே வந்து விட்டான், நெப்போலியன் உள்ளே வந்து விட்டான், ஹிட்லர் உள்ளே வந்து விட்டான்,
கன்பூசியஸ் அவனும் உள்ளே வந்து விட்டால், காந்தி அவரும் கூட அதற்குள் வந்து விடுகிறார். ஏனால் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வகை செய்தவர். அவரெல்லாம் உள்ள வந்துட்டாரு. ஆனா முதலாவதிலும் மூன்றாவதிலும் தோற்று போனார்கள். மூன்றாவதாய் ஒரு நல் போதனையை செய்பவராய் வர வேண்டும் என்று எடுத்த போது இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். புத்தர் உள்ளே வந்து விட்டார். சைனாவை தோற்றுவித்து அங்கு ஒருவர் இருக்கிறார், அவனும் உள்ளே வந்தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் வெளியே போய் விட்டார்கள். இந்த மூன்று குணமும் ஒன்றாய் நான் உலகத்தில் ஒரு இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பெருமானாரிடத்தில் மட்டும்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தன்னுடைய சஹாபாக்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கான நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணை செய்யும் அளவிற்கு வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தன் பாதுகாப்பை விட தன்னுடைய சஹாபாக்களின் பாதுகாப்பு வேண்டும் என்று எல்லோரையும் ஹிஜ்ரத் அனுப்பினார்கள். பெருமானார் போகவில்லை. போர்க்களங்களில் பெருமானார் முன் நின்றார்கள், சஹாபாக்கள் பின் நின்றார்கள். ஒரு தலைவன் தன் பாதுகாப்பை விட அடுத்தவர்களின் பாதுகாப்பை, குறிப்பாய் பெண்களின் பாதுகாப்பை, குழந்தைகளின் பாதுகாப்பை முற்படுத்தியவர் அல்லவா? நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். மத போதகர் அவர் சொல்லுகிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாங்க, ஜீல்ஸ் மாசர்மான்ட்ட, உங்க யூதத்தினுடைய தலைவரான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள விட்டுட்டீங்களே, முகம்மதை முன்னிறுத்துகிறீரே அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாரா, எங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் மத போதகர் தான், ஆனால் பெருமானாரை மிஞ்ச முடியவில்லை என்கிறார். பெருமானாரை மிஞ்ச முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தாரு. சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தாரு. நம்ம தந்தை பெரியார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தடவை மயிலாடுதுறைக்கும் கூட்டானூருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல மீலாது பயானுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரா, நான் காய்ச்சலா இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து பிரியாணி கொடுத்துறாதீங்க, அதனால எனக்கு கஞ்சி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பயான்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு இரவு உணவுக்கு கஞ்சி வச்சிருக்கிறாங்க. அவரு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசக்கூடிய மனிதர், அவரு எதையும் பட்டுன்னு பேசிடுவார். அப்ப கஞ்சி எடுத்து வாயில வச்சு ஒரு மடக்கு குடிச்சவர், 2 மடக்கு குடிச்சவர், எவன் இந்த கஞ்சியை தயாரிச்சது, கஞ்சியில மூப்பொடி போட்டு வச்சிருக்கான், மூப்பொடி போட்டு வச்சா கஞ்சி கொடுப்பானு எனக்கு இந்த ஊசு போயிடான்னு கேட்டிருக்கிறாரு. உடனே பக்கத்துல இருந்த அஜர்த்து சொன்னாரா, கஞ்சியில யாரும் மூக்கு பொடி எல்லாம் போடல, அது நல்ல கஞ்சி தான், மூக்கு பொடி உங்க மீசையில இருக்கு. அவர் மீசை பெருசா வச்சிருக்காரு, மீசைய அவருக்கு மூக்கு பொடி போடுறது பழக்கம் இருக்கு. பக்கத்துல இருக்க அஜர்த்து சொன்னாரா, பெரியார் அவர்களே, கஞ்சி மூக்கு பொடி கஞ்சியில் இல்லை, உங்கள் மீசையில் இருக்கிறது. நீங்கள் முதல் மிடரை எடுத்து குடிக்கும் போதே உங்க மீசை அந்த கஞ்சியில பட்டு கஞ்சி இப்போ மூக்கு பொடியாக மாறி போனது அப்படின்னு சொன்ன. ஓ அப்படியா செய்தி, இப்பதான் எனக்கே தெரியுதுன்னு அவரு சொல்ல. இப்ப சொன்னாரா, இதுக்காக தான் எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை கத்திரியுங்கள் என்று எங்கள் பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை கத்திரியுங்கள், ஒட்ட வெட்டுங்க அப்படின்னு எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். இந்த சொன்ன உடனே பெரியாரா, அது வரைக்கும் தெரியல, ஒரு பாவம் அந்த கேட்டதில்லை போல, ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், உங்கள் முகம்மது மீசை மயிரை பத்தி இல்லாம சொல்லி கொடுத்திருக்காரு, உங்க முகம்மது மயிரை பத்தி இல்லாம சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு கேட்டாங்களாம். ஆம், எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையின் முடியை மட்டும் அல்ல, உங்கள் அபத்தில் இருக்கும் முடிவரை, உங்கள் கப்காட்டில் இருக்கும் முடிவரை அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பெருமையோடு அந்த அஜர் சொல்லி காட்டினாங்க அப்படின்னு எழுதப்படுகிறது. யோசித்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி கேட்கப்படுது. ஜவஹர்லால் நேரு அவங்கள்ட்ட போய் கேட்கப்பட்டுச்சு, நீங்க பெருமானாரை எப்படி பார்க்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளராக நான் பார்க்கிறேன் என்று அப்படி சொன்னாங்க.
அப்ப ஏன் அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்லுகிறார், ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், நான் பெருமானார் இடத்திலே 2 காரணங்களை பார்த்தேன். அவர்கள் வரலாறை நான் படித்த போது உலகத்தில் எந்த மனிதர்களிடத்திலும் இல்லாத 2 காரணம் இருக்கிறது. இந்த 2 காரணத்தை எந்த மனிதன் கொண்டு வந்தானோ நிச்சயம் அவன் வெற்றி பெறுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணம் இருந்தது. ஒன்று என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உறுதி இருந்தது. அவர்களின் கொள்கையில் உறுதி. சூரியனை ஒரு கையில் கொடுத்தாலும் சரி, சந்திரனை இன்னொரு கையில் கொடுத்தாலும் சரி, மக்கத்து குறைஷிகள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள். மக்கத்து குறைஷிகள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அபூ தாலிப் இடத்திலே வந்து, உங்கள் தம்பி மகனை சொல்லி வையுங்கள், அவருக்கு என்ன வேண்டும் தருகிறோம். இந்த அரபுலகத்திலேயே அழகான பெண்கள் வேண்டுமா? எத்தனை பெண் வேண்டும் தருகிறோம். காசு பணங்கள் வேண்டுமா? எவ்வளவு வேண்டும் கேளுங்கள் தருகிறோம். இல்லை, இந்த அரபுலகத்திற்கு அவரை அரசராக்கி அழகு பார்க்க வேண்டுமா? நாங்கள் அவரை அரசராக்குகிறோம். ஒட்டுமொத்த உலகத்தையும் தருவதற்கு கண் முன்னால கொண்டு வந்து காட்டுறாங்க. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் காசை காட்டினா மயங்கிடுவான். பொண்ணை காட்டினால், பெண்ணை காட்டினால், பொருளை காட்டினால் மயங்குபவன் மனிதன். அத்துணையும் கொண்டு வந்து காட்டும் போது பெருமானார் சொன்ன ஒரே வார்த்தை, சூரியனை கொண்டு வந்து ஒரு கையில, சந்திரனை கொண்டு வந்து இன்னொரு கையில கொடுத்தாலும் என் பிரச்சாரத்தை நான் விடமாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியப்பட்டு போனார். இப்படி இவ்வளவு மிக்க உறுதி. ஒரு கணம் மனுஷனுக்கு தோல்வி ஏற்படுறது 2 சமயத்தில் தான். 2 சமயத்தில் தான் தோல்வி ஏற்படும். என்னென்ன சமயங்கள்? ஒண்ணு காசு கொடுத்து அவனை அடக்கிடலாம், இன்னொன்னு பயங்காட்டி அடக்கிடலாம். டை பிச்சு விடுவோம், தொலைச்சு விடுவோம், தொலைச்சு சொல்லாம இல்லையா? பெருமானார் இடத்தில் பயமுறுத்தி பார்த்தாங்க. டை குடும்பத்தையே இல்லாம ஆக்கிடுவேன். நான் பயமுறுத்து. பெருமானார் அஞ்சவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய மொத்த குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வைத்து பார்த்தார்கள். 3 வருடங்கள் தண்ணி கூட கொடுக்க கூடாது, வியாபாரம் உள்ள செய்யக்கூடாது, எந்த விதமான விவசாயம் செய்யக்கூடாது. கடுமையான பஞ்சத்தில் கொண்டு போய் ஊரை விட்டும் தள்ளி வைத்தும் பார்த்தார்கள், பயமுறுத்தி பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுபவர்களாக இல்லை, உறுதியாக இருந்தார். நேருட்ட கேட்டாங்க, 2வது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சகோதரத்துவம், சமத்துவம். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வெள்ளையன், இவன் கருப்பானவன், இவன் ஊனமானவன், இவன் ஊனமற்றவன், இவன் குண்டானவன், இவன் ஒல்லியானவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை. எந்த பாகுபாடும் பெருமானார் இடத்திலே இல்லை. ஏழை சஹாபி வந்தா கூட பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னோட அழைத்துக் கொள்பவர்களை பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஏழை சஹாபி ஒருவர், ஏழை சஹாபி பெருமானாரை பார்க்க வருவார். பெருமானார் இருக்க மாட்டார்கள். பெருமானாருக்கு அந்த கிராமவாசி கொடுத்துட்டு அப்படி போயிடுவார். அந்த காலத்துல இந்த மாதிரி ஏசி காரெல்லாம் இல்ல, வெயில்ல தான் நடந்து வரணும். எப்படி இருந்திருக்கும்? வெயில்ல வேர்க்க வேர்க்க அப்படியே கூடையில அந்த காய்கறி எல்லாம் தூக்கிட்டு வந்தா அவர் எப்படி வேர்த்து போயிருக்கும்? வேர்த்து போய் மனுஷனை யாராவது போய் பக்கத்துல போக முடியுமா? நாத்தடிக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வருகிறார். பெருமானார் இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. பெருமானார் வீட்டுக்கு வர்றாங்க. மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், அந்த சஹாபி வந்தாரு, காய்கறிகளை கொண்டு வந்தாரு, கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அப்படியா? வீட்டுக்குள் வந்த பெருமானார் அப்படியே பேக் வாங்கிட்டாங்க, நேரா மார்க்கெட்டுக்கு போனாங்க. போனா அந்த சஹாபி அதே மாதிரி அந்த காய்கறிகளை கூவி வித்துக்கிட்டு இருக்கிறாரு. நேரா பின்னாடி போய் 2 கண்ணையும் பொத்திக்கிட்டாங்க. 2 கண்ணையும் பொத்தி அப்படி தன்னோட அணைத்துக் கொண்டார். யார் செய்வார்? ஒரு தலைவர், ஒரு கிராமவாசி அப்படியே நடந்து வந்து வேற்று போன உடம்பு, உறுதி பிடித்த உடம்பு, அப்படியே அணைத்து கண்ணை பொத்தி கூப்பிடுறாரு. உடனே அந்த அவரு கூப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க, இந்த அடிமையை வாங்குவதற்கு யார் தயார் அப்படின்னு பெருமானார் கேட்கிறாரு. உடனே அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. பெருமானார் கண்ணை மூடின உடனே அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு, மூடி இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பெருமானாருடைய மனம் தெரியும் அல்லவா, கஸ்தூரி மேனி அல்லவா அது. உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா?
அப்படியே பின்னாடி சாஞ்சுக்கிட்டாரு. இதுதானே பாக்கியம், கிடைச்சதுல ஒரு பாக்கியம், பெருமானார் மீது சாயற பாக்கியம். அப்படியே பெருமானார் நெஞ்சில் அப்படியே சாஞ்சுக்கிட்டாரு. சாஞ்ச உடனே இப்ப பெருமானார் சொன்னாங்க, இந்த அடிமையை வாங்குவதற்கு தயாரானவர் யாருன்னாங்க. உடனே அவர் சொன்னார், யார் ரசூலல்லா, கண்ண மூடி இருக்கும்போது, யார் ரசூலல்லா, என்னை விற்றால் அற்ப தொகைகளுக்கு செல்லுவேன், என்னை யார் வாங்குவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்திலே நீ விலை மதிக்க முடியாதவனப்பா, என்னிடத்திலே நீ விலை மதிக்க முடியாதவனப்பா அப்படின்னு பெருமானார் அணைத்துக் கொண்டார்கள். பெருமானார் இந்த சகோதரத்துவம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் பெருமானாரை வெற்றியின் பக்கம் அழைத்து சென்றது. சொன்னது யார்? என்னது, ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார். இப்படி நாம் எடுத்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லாத மனிதர் யாருமே இல்லை. ஒரு மனிதர் என்ன பண்ணாரு, உலகத்தின் மகா தலைவர்கள் அவர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் யாரு? பெரிய எழுத்தாளர் ஆர்தர் பாஸ்வர் ஸ்மித் அப்படிங்கிறவரு முஹம்மது அண்ட் முஹம்மதியா, முஹம்மது அண்ட் முஹம்மதிசம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அவர் பேர்னா ஆர்தர் பாஸ்வர் ஸ்மித் அப்படிங்கிறாரு. அந்த கிதாப் எழுதுறாரு. அவர் அந்த புக்ல ஆராய்ச்சி செய்துட்டு சொல்றாரு, முஹம்மது அண்ட் முஹம்மதிசம் அப்படிங்கிற புக்ல அவர் சொல்றார், தி ஹெட் ஆல் பவர் வித்தவுட் இன் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் சொல்றாரு, உலகத்தில் நான் இது போன்ற ஒரு தலைவரை நான் பார்க்கவில்லை. அவர் கையில் ஆல் பவர், எல்லா பவரையும் அவர் கையில் வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு பின்பலம் என்று எந்த படமும் இருக்கவில்லை. நெப்போலியன் திரும்பி பார்த்தால் லட்சக்கணக்கான படைகள் என்றது. ஹிட்லர் கண்ணசைத்தால் அவர் கடலில் பாய்வதற்கென்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உருவாக்கி வைத்திருந்தார். மிகப்பெரிய படையை வைத்திருந்தார் இல்லையா? படை பலம் இருக்கும், ஒன்று குடும்ப பலம் இருக்கும். என் குடும்பத்தினர் எனக்கு கூட இருப்பாங்க அப்படின்னு குடும்பத்தினர்கள் பலம் இருக்கும். அது இல்லாவிட்டால் ஃபிரௌனை போன்று ஆட்சி பலம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்ற பலம் அவர்களின் கையில் இருக்கும். இல்லாவிட்டால் பொருள் காசு பலம், எதையும் நான் காசை கொடுத்து செய்ய முடியும், எப்பேற்பட்டவனையும் என் காசை கொடுத்து வாங்க முடியும் என்று பொருள் பலம் உடையவனாய் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் குடும்ப பலம் இருந்ததா என்றால் குடும்ப பலம் இல்லை. அரசியல் பலம், அரசனாக வாழ்ந்தார்கள் என்றால் அரசியல் அப்படி பரம்பரை, அரச பரம்பரை அப்படின்னு இருந்தால் பெருமானார் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் அல்ல. பெருமானார் பெரும் கோடீஸ்வரன் என்று பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடீஸ்வரரும் அல்ல. ஏழையாய் பஞ்சை பராதியை போன்று ஒரு குடிசை வீட்டிலே ஒரு நேரம் சாப்பிட்டால் இன்னொரு நேரம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஏழ்மையில் வாழ்ந்தவர். பெரும் பொருள் இல்லை. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல ராணுவ பலம் இருந்ததா என்றால் ராணுவ பலம் இல்லை. மெய்க்காப்பாளர்கள் இருந்தார்களா? யானைப்படை, பூனைப்படை, பாதுகாப்பு, எந்த பாதுகாப்பும் கவசமும் இல்லாமல் தன்னந்தனியாய் சாதாரணமாய் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் என்றால் அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆல் பவர். அவர் ஒரு ஆல் பவர் உள்ள மனிதர், வெற்றி தலைவர். வித்தவுட் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ஆயுத பலமோ எந்த ஆள் சப்போர்ட்டோ எதுவும் இல்லாமல் தலைவராய் வாழ முடியும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் முடிந்தது. உலகத்துல 1400 ஆண்டுகளை கடந்து இன்று வரை யாரெல்லாம் போற்றினார்களோ, இனிமேல் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆனார்களோ எல்லோரும் ஒன்று அவர்களை புகழ்ந்து விட்டு போவார்கள். அல்லாவிட்டால் பெருமானார் கையை பிடித்து இஸ்லாம் ஆவார். அமெரிக்காவுல ஜெர்மன்ல ஒரு ப்ரொஃபசர், அவர் சமீபத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இஸ்லாம் ஆனார். அவருடைய பேட்டிகள் கூட இன்று வரை யூடியூப்ல இருக்கிறது, நாம் எடுத்து பார்த்தா பார்க்கலாம். அவரு ஒரு சைக்காலஜி டாக்டர். இந்த சைக்காலஜி டாக்டர்களை பொறுத்த வரைக்கும், சைக்காலஜி டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய மனதை படிக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு எப்படி சொன்னால் அந்த மனிதனுடைய மனம் திருந்தும்,
அந்த மனிதன் மாறுவான். சைக்காலஜி டாக்டருடைய வேலை. இப்ப சைக்காலஜி டாக்டர் ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் மனோத்துவ ரீதியாகத்தான் பார்ப்பார்கள். சைக்காலஜி டாக்டர் போய் காய்ச்சல்னு சொன்னா கூட அது காய்ச்சலே இல்லப்பா, நீ காய்ச்சல் மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லி உன் மனதை தான் திடப்படுத்துவார்கள். அவர்களுடைய குறிக்கோள் கருத்து என்னவென்றால், ஒரு மனிதனுடைய நோய் என்பது, அந்த நோய்க்கு மருந்து என்பது 25% என்றால் அவனுடைய மனோபலம் 75% வேணும் என்பான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்கள்லயும் சைக்காலஜி டாக்டர் ஒண்ணு கட்டாயம் இருப்பான். எல்லாம் இருப்பானுங்க. சுகரா, நீ டாக்டர் எழுதி கொடுத்து சைக்காலஜி டாக்டர் பாருங்கன்றான். பிபியா, அங்க பாருங்கன்றானுங்க. எந்த நோய்க்கு போனாலும் சைக்காலஜி டாக்டர் நீங்க கட்டாயம். அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த சைக்காலஜி நிபுணத்துவம் பெற்ற அந்த டாக்டர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது இது பத்தி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பார்த்து அப்படியே ஆராய்ந்து கொண்டு வந்தவர் ஒரு கட்டத்துல அங்க உள்ள ஹஸரத்ட்ட போய் கையை பிடிச்சு கலிமா சொல்லி கொடுங்க முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆனதற்கு பின்பு அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் முஸ்லீம் ஆனீங்கன்னு. இல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆனையும் ஹதீஸையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய நல்வாழ்விற்கு, ஒரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்வு, வெளிரங்க வாழ்வு, ஆரோக்கியம், இந்த மூன்றுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரநோக்கு சிந்தனையோடு மிக அதிகமான பயான்கள் அல்ல, சிறிய சிறிய வார்த்தையில் பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு போனேன். அப்ப நான் விளங்கிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொன்னவர் கண்டிப்பாக மனிதனாக மனிதனுடைய தன்மையை கொண்டு சொல்ல முடியாது, இறைவனின் வகையை கொண்டு தான் சொல்லி இருக்க முடியும் என்று நான் அவரின் வார்த்தைகளை நம்பி இஸ்லாமானேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, அப்படி நீ பார்த்த ஹதீஸை என்னப்பான போது 3 ஹதீஸுகளை பார்த்தேன். ஒன்று மனிதனின் வெளிரங்கம், அனைத்து மனித தொடர்பு அனைத்த எல்லா வெளிரங்கத்தையும் சீர்படுத்திவிடும். இன்னொன்று உள்ரங்கம், அந்த ரங்கத்தை, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்தும். மூன்றாவது அவனுடைய ஆரோக்கியத்தை சீர்படுத்தும். 3 பார்த்தேன். என்ன ஹதீஸ் கேட்டாங்க. முதலாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நான் பார்த்தேன். இன் அன் தல்கி அகாக்க பிவஜ்ஹின் தல்கின். இவ்வளவுதாங்க, சின்ன வாசகம். அவர் சொல்லுகிறார், மொத்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு. யார்ட்டையும் உனக்கு சண்டையே வராது. இந்த ஒன்றில் இருந்தார். உலகத்தில் யாரை பார்த்தாலும் ஒரு சகோதரனாய் மாறி போவான். நீ யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு சந்தி. இது எவ்வளவு பெரிய சைக்காலஜி தெரியுமா? யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு சந்தி. உன் எதிரியை பார்த்தால் கூட அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, முடிஞ்சு. அவனை சந்தோஷமான முகத்தோடு விவஜியின் தல்கின், புன்முறுவலோடு சந்தி. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு கதை சொன்னாங்க. ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அவரு ஒரு சாதாரண ஒரு காய்கறி கடை வச்சிருந்திருக்கிறார். இப்ப காய்கறி கடை வச்சா பக்கத்துலயே அவர் கடைக்கு நேர் எழுத்தாப்புல சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றான். என்ன ஓபன் பண்ணா? சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண. எப்படி இருக்கும்? எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷான முறையில் கிடைக்கும். இங்க லைன்ல நிற்கணும், வெயில்ல நின்று வாங்கிட்டு போகணும். அங்க ஏசி. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒன்னு அடி பாவி, நம்ம வைக்கிற கடைக்கு நேர் எழுத்தாப்புல இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்டான எல்லா வகையான காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாய் கிடைக்கும் வேற, போர்டு வேற, விளம்பரம் வேற, அடி வயிற்றுல எரியுது. உடனே நேரா போய் நான் ஷேர்கிட்ட சொன்னாங்களாம், சர்க்கார் இந்த மாதிரி பண்றாரு. அவரும் முஸ்லீம் தான், ஆனா இப்படி பண்றாரு. அப்படியாப்பா, நான் சொல்றது செய்யறியா? கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சொல்றது செய். பெருமானார் காட்டி கொடுத்த வழிமுறை செய்யறியா? செய்யறேன். என்ன? எப்பெல்லாம் அந்த கடை ஓனரை பார்க்கிறாயோ சிரித்த முகத்தோடு ஒரு சலாம் சொல்லிவிடு. சிரித்த முகத்தோடு ஒரு சலாம் சொல்லிவிடு, அவ்வளவுதான். கடை ஓபன் பண்றான். கடை ஓபனிங்க்கு உலகத்துக்கே அறிவிப்பு செஞ்சான். எல்லாத்தையும் போய் அழைச்சான், இன்வைட் பண்ணான். ஏத்த கடைக்காரன கூப்பிடல. ஏன்? பல கடைக்காரன், காய்கறி கடைக்காரன்.
கூப்பிடல, அவரும் முஸ்லீம் தான். இப்ப ஆனா பைக்கு அவன் காரை நிப்பாட்டணும்னா அந்த இடத்துல வழி இல்லை, ஏத்தாப்புல காலையில இந்த இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்டி இவன் கடையை பக்கத்துல வந்தா கிராஸ் பண்ணணும். அப்படி வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, முடிச்சு சிரிச்சிட்ட. ஒரே ஹதீஸ், அன்தல் அகாக பிவஜிஹின் தல்கின், சிரித்த முகத்தோடு நீ எரி, சலாம் சொல்லு. பெருமானார் சொன்னாங்க, செஞ்சார். ஒரு வாரம் போச்சு, 10 நாள் போச்சு, 20 நாள் போச்சு. போகும்போது மெதுவா யாரு அந்த கடைக்காரர், வணக்கம் சலாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி அவரு. கொஞ்ச நாள் போச்சு, ஒரு வாரம் தான், உங்க பேரு, அடுத்து ஒரு வாரம் போச்சு, காய்கறியெல்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க? நான் கிராமத்துல இருந்து, எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறீங்களே. ஆமா ஆமா, அப்படியா, ஒன்று செய்றீங்களா, என் கடைக்கு என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல டெய்லி நிறைய காய்கறி தேவைப்படுது, உங்க கடைக்கு வாங்கும் போது எனக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கான கூலி உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி இவர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். பழகி அந்த கடை வச்சு 1 மாசத்துல 40-50 நாட்களுக்குள் இருவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அடுத்த 10 நாட்களுக்குள் இருவரும் பார்ட்னர் ஆனார்கள். அவர் எங்கெல்லாம் கடை வைத்தாரோ எல்லா கடைகளுக்கும் காய்கறி சப்ளை பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி போனார் இவர். பெருமானார் ஒரு ஹதீஸ், பெருமானார் ஒரு ஹதீஸ் அவரை எப்படி மாற்றி பார்த்தீங்களா? வாழ்நாள் எல்லாம் டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடை வைத்து நடத்தி கொண்டிருந்தவர். கடையே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. பர்ச்சேசிங் கொண்டு வந்து காலையில கொடுத்தா காலை 10 மணியோட வேலை முடிச்சு ஜாலியா படுத்து. எவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுத்தார் பார்த்தீங்களா? இவரும் காரிலே வளம் வருவதற்கு மாறி போனார். ஒரு சின்ன ஹதீஸை அமல் செய்தது கூட வழி. அவர் பார்த்து சொல்லுகிறார், நான் பார்த்தேன், மிகப்பெரிய சைக்காலஜியுடைய வார்த்தை, பெருமானார் சொன்ன வார்த்தை. 2வது என்னன்னு கேட்டாங்க, சொன்னாரு, பெருமானார் மொத்த குடும்பவியலையும் அப்படியே வட்டுருக்கமாய் சுருக்கி கூச்சாவுக்கள் அடைத்தது போல பெருமானார் சொன்ன வார்த்தை, உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டிவிடக்கூடிய உணவும் சதக்கா என்றார்கள். தன்னுடைய மனைவியின் வாயில் எப்போ போய் கணவன் ஊட்டி விட ஆரம்பிக்கிறானோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும், எதுவும் வாங்கி தரல கேட்டாங்க, வாங்கி தரல, எதுவும் வாங்கி தரல, அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, கூட்டு போச்சோன்னு எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தாமான் 2 வார்த்தை ஊட்டி விட்டா அல்லாஹ் அக்பர், அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷமே அலாதி, அப்படியே மாறி போகும். பெருமானார் சொன்னது நிதர்சன உண்மை. அவர் சொல்லுகிறார். 3வது என்னன்னு கேட்டாங்க, பெருமானார் மொத்த ஆரோக்கியத்தையும் வட்டுருக்கமாய் அடக்கி விட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், பசி வரும் வரை சாப்பிட வேண்டாம், பசி வரும் வரை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டால் வயிறு நிரம்ப வேண்டாம். எவ்வளவு அழகான வாசகம் பார்த்தீங்களா? பசி வரும் வரை சாப்பிடாது, இந்த நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் கிடையாது, இல்லவே இல்லை. ஒரு ஆரோக்கியம் என்ன தெரியுமா? நல்ல பசி வந்தா சாப்பிடுங்க, பசி வந்தா சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணும்? பசி போகும் வரை சாப்பிடுங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆரோக்கியம். இதை கடைபிடித்தால் அவனுக்கு அல்சர் வராது, அல்சர் வராது, நோய் வராது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இந்த வயிறு இருக்கு பாத்தீங்களா, மொத்த நோயின் இருப்பிடம் அதுதான். எவ்வளவுதாங்க அரைக்கும்? நம்ம ஆளுங்க அதுக்கு பேரு வச்சிருக்காங்க. எனவே ஒரு கட்டு கட்டுறது, ஒரு அடி அடிக்கிறது, மூக்கு முட்டை, மூக்கு முட்டை, அப்புறம் வயிறு புடைக்க, அப்புறம் என்ன வச்சிருக்காங்க, மாட்டு மாட்டாயா, தின்னுதுன்னு நின்றாயா, செம்ம பிடிக்க. எத்தனை பேர் வச்சிருக்காங்க? அப்படியே எந்திரிச்சு நடக்க முடியாம நடக்கிறதுக்கு பேர் இத்தனை பேர். எத்தனை பேர் வச்சிருக்காங்க பத்தியா? ஒரு ஆள் விருந்துக்கு போயிருக்கான், விருந்துக்கு போய் ஃபுல்லா கழுத்து நம்பி வந்து நிற்கிது வரைக்கும். ஐயா எஞ்சி நடக்க முடியல, தள்ளுற இப்படி தள்ளுற, நடக்க முடியல.
கஷ்டப்பட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் பார்த்தீங்க, ஏன் அப்படி அதிகமாக சாப்பிடணும், கொஞ்சம் குறைச்சி சாப்பிட வேண்டியது தானே. நான் ஒரு ஐடியா சொல்றேன், செய்தியா என்னப்பா, 2 விரல இப்படி வாய்க்குள்ள விட்டு கச்சக்கு கச்சக்குன்னு குத்துனேன்னா கொஞ்சம் குறைக்குன்னு வெளியே வந்துரு, அப்புறம் ஃப்ரீ ஆயிக்கு வயிறு. அப்படி விடுனானா கொஞ்ச நேரம் போயா லூசு, 2 விரல் போற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா அது ஒரு வாழைப்பழத்தை உள்ள விட்டுருப்பேன். நீ வேற அந்த வாழைப்பழத்தை உள்ள போட முடியல கவலையில வர்ற, ஒரு வாழைப்பழம் போச்சேடாது, இது வாய்க்குள்ள விரல ஒண்ணுமா, இது எந்த ஊத்திக்கிற பத்தியா, எப்போ ஆரோக்கியம் கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், லா தஅக்குல் ஹத்தா தஜூ, பசி வரும் வரை சாப்பிடாது. சாப்பிட உட்கார்ந்தால் எதுவரை சாப்பிடு, பசி போகும் அளவு சாப்பிடு, அதுக்கு மேல சாப்பிடாது. பசிக்குள் உண்டவன் மனிதன், ருசிக்கு உண்டவன் மனிதன் அல்ல, மிருகம். ருசிக்கு உண்ணாதே, அது நோய். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு வருதா இல்லையா? அமிர்தம் தானே, உயர்ந்தது தானே. ஆனால் அளவுக்கு அதிகமாக கூடாது, ஓரளவுக்கு தான், அப்பதான் அது வேலை செய்யும். ஏங்க காய்ச்சல் வந்தா டாக்டர் என்ன பண்றாரு, 3 நாளைக்கு மருந்து, 6 நாளைக்கு மருந்து, காலையில் 1 நைட்டு 1, காலையில் 1 நைட்டு 1. இப்ப நீங்க டாக்டர் கேட்டு பாருங்களேன், சார் மருந்து தானே, சரியா போறது தானே, காமால நோய் சரியா போகணும், காய்ச்சல் சரியா போகணும் என்றது கூடிய நோய் சரியா போகணும், கிருமி சரியா போகணும் தானே, 6 மருந்து ஒன்னா வாயில கொடுக்குறேன்னு போடா லூசு. 6 மருந்து ஒன்னா போடலாம், போட்டா நீ போயிடுவ மேல, அதோட முடிஞ்சு. மருந்து தான் அது, உனக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுதான். ஆனால் அதை முறைப்படி நீ எடுத்தால் தான் வாழ முடியும், இல்லாவிட்டால் நீ மரணித்து போவாய். எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்திற்கான தத்துவம் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். இதை பார்த்து நான் விளங்கினேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று விளங்கினேன். நண்பர்களே, பெருமானாரை பற்றி ஒரு சிலர் சொன்னதை சொன்னேன். நிறைய பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கியாமத்து வந்துவிடும், பெருமானாரின் புகழை சொல்லக்கூடியவர்களைத்தான் நாம் பார்க்க முடியும். பெருமானாரின் புகழை இழிவுபடுத்த யாரெல்லாம் உட்படுகிறார்களோ அவன் வேண்டுமானால் இழிவுபட்டு போவான், பெருமானார் இழிவுபட மாட்டார்கள். வரஃபஅனா லக திக்ரக், உங்களின் புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை சதா நேரம் புகழக்கூடியவர்களாய், அந்த கல்வில் இஷ்க் இல்லாமல் புகழ்ந்தவர்கள் அல்ல, கல்வில் ஆசையுடன் இஷ்குடனே சொல்லுவோம் ஸலவாத், இஷ்குடனே சொல்லுவோம் யா ரசூலல்லாஹ், இஷ்குடன் சொல்லுவோம் யா முஸ்தபா என்று சொல்லக்கூடியவர்களாய் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.